பரிகாரங்கள். அதாவது பரிகாரம்னாலே பார்த்தீங்கன்னாக்கா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உயிராற்றல், செய்ய வேண்டிய விஷயங்கள் கரெக்ட்டா கொண்டு போயிட்டு இருக்கும்பொழுது தடங்கல் ஏற்படுது பார்த்தீங்களா? அது கிரக ரீதியா இருக்கலாம், மனித ரீதியாக இருக்கலாம், இல்ல உங்களுடைய நெகட்டிவிட்டியா இருக்கலாம். எது வேணாலும் தடுக்கலாம். அந்த தடங்கல்களை உடைக்கக்கூடிய, உங்களை ஸ்ட்ராங் பண்ணி, ஒரு நேர்வழியில இப்படி போ, லெஃப்ட் போன்னு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் பரிகாரங்கள். காரிய தடங்கல் இருக்கும். எப்பேர்ப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. "என்னப்பா எல்லாமே இருக்கு, ஏன்பா இது தடங்குது?" எப்பேர்ப்பட்ட காரிய சித்தியையும் உடைக்கும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். நம்ம வீட்ல இருக்கிறதையே எடுத்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மகாசக்தி எப்போலாம் நடக்கும்? தெய்வத்தின் அருளால், குலதெய்வத்தின் அருளால், அது இல்லாம நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் அருளால், நம்ம பொறக்கும்போதே 8 திக்கு தேவர்களின் அருளால். ஆக பல விஷயங்கள் நம்மளை விட்டு விலகி நிற்கும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அருள் செல்வம், பொருள் செல்வம் இந்த 2மே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான நெகட்டிவிட்டி இருக்கும்பொழுது. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ரொம்ப சிம்பிளான விஷயம். ரொம்ப செலவில்லாத விஷயம். செய்துதான் பார்ப்போமே அப்படி இல்லாமல் நம்பி கை வைத்து நம்பிக்கையுடன் செய்தால் ஒவ்வொருத்தருக்கும் வெற்றியை மட்டுமே தந்த ஒரு பரிகாரம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. ஆன்மீக சிந்தனையோடு பரிகாரங்கள். அதாவது பரிகாரம்னாலே பார்த்தீங்கன்னாக்கா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உயிராற்றல், செய்ய வேண்டிய விஷயங்கள் கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்கும்பொழுது தடங்கல் ஏற்படுது பார்த்தீங்களா? அது கிரக ரீதியாக இருக்கலாம், மனித ரீதியாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய நெகட்டிவிட்டியாக இருக்கலாம். எது வேணாலும் தடுக்கலாம். அந்த தடங்கல்களை உடைக்கக்கூடிய, உங்களை ஸ்ட்ராங் பண்ணி, ஒரு நேர்வழியில் இப்படி போ, லெஃப்ட் போன்னு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் பரிகாரங்கள். சில விஷயங்கள மூவ் பண்ணி கொடுக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அது தாங்கி பிடிக்கக்கூடிய சக்திகள்லாம் இந்த பரிகாரங்களுக்கு உண்டு. பரிகாரங்கள் என்னாலே ஒரு சைட் சப்போர்ட். அதனால் மெயினாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லாத்துக்கும் காரிய சித்தி இருக்கும். காரிய தடங்கல் இருக்கும். எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. "என்னப்பா எல்லாமே இருக்குது, ஏன்ப்பா இது தடங்குது? எல்லாமே இருக்குது, இந்த காரியத்தை என்னால் முடிக்க முடியல. எல்லாமே இருக்குது, ஆனால் இல்லாதது போல் இருக்குன்னு" சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களையும் தெரியாமல் ஒரு முழுக்கு ஒன்று அவங்கள தெரியாமல் இழுத்துக்கிட்டே இருக்கும். அவங்க ஓடுவாங்க, இழுக்கும். ஓடுவாங்க, பள்ளத்துல விழுவாங்க, அடிபடுவாங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பிளாக் ஸ்பாட் என்னக்கூடிய காரிய சித்தி தடை. அதை உடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். வெற்றியை தரும் இதுக்கு என்னென்ன தேவை? வெற்றியை தரும் வெற்றிலை, மங்களகரம் தரும் மஞ்சள், எல்லா சக்திகளையும் வசமாக்கக்கூடிய வசம்பு. இந்த முக்கியமா 3. அடுத்தது தர்பை. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். இந்த தர்பை ஒரு வெத்தலையை எடுத்துக்கோங்க. ஒரு வெள்ளிக்கிழமையா பார்த்து வெத்தலையை ஒரே ஒரு வெத்தலையை எடுத்துட்டு அதில் தர்பை 2, 3 பீஸ், வசம்பு ஒரு பீஸ், மஞ்சள் ஒரு பீஸ், அவ்வளோதான். தேவைப்பட்டால் அதில் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். இதை அப்படியே அந்த வெத்தலையில் சுருட்டி மஞ்சளால் காப்பு கட்டி உங்கள் கையில் வச்சு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு, எனக்கு இனிமேல் காரிய சித்தி தடையே இருக்கக்கூடாது, நான் என்னெல்லாம் வேண்டுறனோ அது எனக்கு கைக்கு கூடணும், நல்ல விஷயங்களாக நான் எது நினைத்தாலும் தடங்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னாக்கா, இதுமாரி நம்மளோட குலதெய்வத்தை வேண்டிட்டு நம்ம அப்படியே ஒரு தட்டில் வச்சாலே போதுமான விஷயந்தான். இதை மட்டும் வெத்தலையை மட்டும் எப்போ மாற்றணும்? ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த வெத்தலையை மட்டும் மாற்றிட்டே வந்தால் போதும். வேறு எதுவுமே புதுசாக நீங்கள் மாற்ற தேவையில்லை. அது நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு இந்த வெள்ளிக்கிழமை பண்ணுறீங்க இல்லையா? அடுத்த வெள்ளிக்கிழமைலாம் இந்த வெத்தலை காஞ்சிருக்கும். இந்த வெத்தலையை எடுத்து கால் படாத இடத்துலையோ இல்லை தண்ணியிலே விட்டுட்டு புது வெத்தலையை மட்டும் மாற்றணும். ஸோ பச்சை கற்பூரம் அப்படியே தான் இருக்க போகுது, தர்பை அப்படியே தான் இருக்க போகுது, வசம்பு அப்படியே தான் இருக்க போகுது, மஞ்சள் அப்படியே தான் இருக்க போகுது. ஆக நீங்கள் அதை வச்சுட்டு உங்கள் மனசை அதில் பதிய வைக்கிறீங்க. எப்படி? எனக்கு இந்த காரியம் நடக்கணும், காரிய சித்தி தடை இருக்கக்கூடாது, நான் எங்கே போனாலும் வெற்றியை மட்டுமே எனக்கு கிடைக்கணும். அதான் வெற்றிலை வெற்றியை தரும், வசம்பு எல்லா விஷயத்திலும் அம்பாக இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வசமாக்கி தரும். அதேமாதிரி தர்பை உலக அளவில் இருக்கக்கூடிய சக்தியை மீட்டு தரும். அதேமாதிரி ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக உள்ளே வச்சு நம்ம பேக் பண்ணுறோம். அதெல்லாம் நூலில் மஞ்சள் நூலில் காப்பு கட்டி அப்படியே நம்ம கையில் வச்சுட்டு நம்ம பூஜை ரூம்லேயே வச்சாலே போதுமான விஷயந்தான். எப்பேற்பட்ட காரிய சித்தியையும் உடைக்கும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறதையே எடுத்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கும் மிகப்பெரிய ஒரு சக்தியை மகா சக்தியாக மாற்றக்கூடியது தான் பரிகாரங்கள். அந்த மகாசக்தி எப்போலாம் நடக்கும்? தெய்வத்தின் அருளால், குலதெய்வத்தின் அருளால், அது இல்லாமல் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் அருளால், நம்ம பிறக்கும் போதே 8 திக்கு தேவர்களின் அருளால். ஆக பல விஷயங்கள் நம்மளை விட்டு விலகி நிற்கும். ஏதோ ஒரு காரணத்தினால, திருஷ்டினாலேயோ இல்லை நெகட்டிவிட்டினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பவர் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் தள்ளி நிற்கும். நம்ம டைரெக்டாக கை பிடிச்சி வாங்குறதோட தள்ளி சுற்றி சுற்றி வாங்கக்கூடிய சூழ்நிலைலாம் இருக்கும். ஆக இந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்யும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சக்திகளும் நம்ம கூடயே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலையும்
அது பாசிட்டிவாக இருக்கும். நெகட்டிவிட்டி நம்ம கூட இருக்கவே இருக்காது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய அருள் செல்வம், பொருள் செல்வம் இந்த 2மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்ப மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான நெகட்டிவிட்டி இருக்கும்பொழுது. நம்ம பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டியே வாழ்க்கையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பியூரிஃபையா இருப்போம். எங்கேயாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு ஒரு என்ன பண்ணுவோம், ஒரு அன்பேலன்ஸ்ல இருக்க இடத்துல போவோம். அங்க பேலன்ஸா இருக்காது. ஒரு மனிதர்களை பார்ப்போம். அவங்க நல்லவங்க தான். ஆனா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி நமக்கு பாஸ் ஆகும். ஆக நம்ம கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு விசையிலும் அங்க ஒரு விஷம் இருக்கலாம், நல்லதும் இருக்கலாம், தேனும் இருக்கலாம், பாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம அஃபெக்ட் ஆகுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி திருஷ்டிகள்ல தான். அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. நம்மகிட்ட இருக்கக்கூடிய மைனஸை உடைச்சிட்டு ப்ளஸ் ஆக்கக்கூடிய பரிகாரங்கள் தான் நம்ம முன்னோர்கள் அழகாக ஒவ்வொரு விஷயமா எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ரொம்ப சிம்பிளான விஷயம். ரொம்ப செலவில்லாத விஷயம். செய்துதான் பார்ப்போமே அப்படி இல்லாமல் நம்பி கை வைத்து நம்பிக்கையுடன் செய்தால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெற்றியை மட்டுமே தந்த ஒரு பரிகாரம். ஸோ பாருங்கள், ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அதுக்கான விளக்கமும் கொடுத்துருக்கேன். வெற்றிலை என்றைக்குமே வெற்றியை தான் தரும். அது வெற்றி இலையாக எப்போ மாறும், அதாவது வெறும் வெற்றிலையாக மாறுறது எப்போ தெரியுங்களா? நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் செய்யும்பொழுது மட்டும்தான். அப்போ வெற்றியை தரும் நிலையாக இருக்கும்போது உங்கள் மனசோட வெற்றி வெற்றி எனக்கு இது நடந்துரும்னு நினைக்கிற அந்த பாசிட்டிவ் ஹைப் அதுதான் உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுக்கும். அப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயங்களா அழகாக கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து இலையை மட்டும் வெற்றிலையை மட்டும் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். நீங்கள் 2, 3 வாட்டி மாற்றும் பொழுதே உங்களுக்கான காரிய சித்தி உடைகிறத நம்மளே ஃபீல் பண்ணலாம். மற்றவங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளே கால மாற்றமும் உருமாற்றமும் நமக்கு பாசிட்டிவாக வந்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம உணரலாம். ஏன்னா நம்ம உணர்ந்தா தானே மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். அதுமாரி நீங்கள் உணருவீங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.